எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் உரையிலே சிறப்புகள் நிறைந்த சுபஹ் தொழுகை என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதே போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான தொழுகைக்கு செலுத்திய முக்கியத்துவம், உபரியான சுன்னத்தான தொழுகைகளிலும் அதிகம் கவனம் செலுத்தி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காட்டியும் ஆர்வத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், யார் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார்களோ, புனிய லஹுன்ன பைத்துன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் அவர்களுக்கு சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டுகின்றான். கடமை அல்லாத சுன்னத்தான தொழுகைகள், ஃபஜருக்கு முன்பாக 2, லொஹருக்கு முன் 4, லொஹருக்கு பிறகு 2, மக்ரிப்க்கு பிறகு 2, இஷாக்கு பிறகு 2, இந்த மாதிரியான தொழுகையை நீங்கள் கணக்கிட்டால் 12 வந்துடும். அப்போ இந்த தொழுகை எந்த அளவுக்கு மனிதனுக்கு தேவைப்படுகும் என்றால், ஒரு மனிதனுடைய கடமையான விஷயங்களை அல்லாஹ் எடுத்து விசாரணை செய்கிற பொழுது, அதில் குறைபாடு வருகிற பொழுது அவன் தொழுத சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் இருக்கா என்று இறைவன் பார்ப்பான். அது இருந்தால் அதை எடுத்து அல்லாஹ் கடமையான வணக்கங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நிவர்த்தி செய்து விடுவான், பூர்த்தி செய்து விடுவான். அப்போ அது மாதிரியான தொழுகைகளில் மிக முக்கியத்துவம் கொடுத்து தொழுதப்பட்ட தொழுகை சுபஹுடைய முன் சுன்னத். இன்றைக்கு நாம் எப்படி தொழுகிறோம்னா, பெரும்பான்மையான மக்களுடைய முன் சுன்னத் ஃபஜர் என்ற கடமையான தொழுகைக்கு பிறகு தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு நாள் 2 நாள் என்ன செய்யலாம், தாமதாக வர்றோம் அல்லது தொழ முடியவில்லை, ஜமாத் நடந்துட்டு இருக்கு என்றால் நாம் பின்னாலே தொழலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் அதே வழமையாக ஆக்கி கொண்டு முன் சுன்னத் என்றால் அது ஃபஜர் தொழுகைக்கு பின்னால் தான் என்ற ஒரு தோற்றத்தை, ஒரு கருத்தை உருவாக்குகின்ற அளவிற்கு நம்மளுடைய சுன்னத்துகள் அமைந்து விடக்கூடாது. அந்தந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், முன் சுன்னத்துனா தொழுகைக்கு முன்னால் தொழணும், பின் சுன்னத்துனா அந்த தொழுகைக்கு பின்னால் தானே. அப்போ ஃபஜர் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற பொழுது இந்த உலகம் இந்த உலகத்தில் இருப்பதை விட சிறந்தது. அந்த 2 நேரம் அந்த சுன்னத்து 2 ரக்காத்து ஃபஜருடைய முன் சுன்னத்து, இந்த உலகம்னா நம்ம எப்படி பார்க்க முடியாது, இந்த உலகம் இந்த உலகத்தில் இருப்பதை விட என்றால் அதை விட வேறு சிறப்பு நமக்கு என்ன வேணும். அப்போ 2 அந்த சுன்னத்துகளுக்கு ஃபஜருடைய முன் சுன்னத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மற்ற சுன்னத்துகளை காட்டிலும் கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த தொழுகை தொழுவாங்க. அப்போ நாம் இனிமேல் முன் சுன்னத் என்பது முன்னால் தொழக்கூடியவர்களாகவும் அதை வளமையாக பின் தொழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது. அத்தகைய சுன்னத்துகளிலும் நாம் பேணுதல் காட்டக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.